மண்ணுக்காக கஷ்டப்பட்டு அவையம் இழந்தவை எல்லாரும் எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுதுங்க. நாங்கள் அதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்குறோன்னு காசு கொடுக்குறோம்னு சொல்கிறேன். 12 வீடு சீதனம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு தெரியாது. ஒரு இல்லத்தை கேவலப்படுத்திக்க அந்த இல்லத்தின் அறுவடை என்ன, அந்த இல்லம் உண்டாக்கி இருக்கிற நிலை என்ன. இப்போ உங்களுக்கு தெரியும், கெடுபடியான இளைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஹாஸ்டலுக்கிட்ட வந்து படம் எடுப்பார்கள், மதில் அலையிடுவார்கள். ஹாஸ்டலில் 2 மணிக்கு வந்துடுறாங்கன்னா என்ன செய்கிறது? அப்போ அந்த சூழ்நிலையில் பூட்டின இடமே எனக்கு தெரியாது. அதுக்கான நிதியைத்தான் நான் கொடுத்தேன். என்னடா ஹாஸ்டல் பொம்பளை பிரின்சிபல்லாம் செய்தேன். ஆனக்கோட்டையில் 2 மாடி வீடு உண்டு எங்களுக்கு கிடைச்சது. அது முன்பாக ராணுவ முகாமாக இருந்து போராட்டம், பக்கத்தில் அந்த பிள்ளைகள் திருமணம் செய்ய ராணுவ முகாம் இருந்து நான் முழு முயற்சி செய்து அந்த இராணுவத்தை எடுப்பிச்சேன். பஸ் ஸ்டாண்டில் ஹெல்மெட்டோடு இருந்து வந்திருக்கேன், முகந்திரிக்கையில். அப்போ நீங்கள் கட்டாயம் கேமரா போட்டவனு போலீஸ் சொல்லி பிரின்சிபல் கேமரா போட்டினா எங்கள் 4 கூரைக்கும் போட்டு மாப்பிள்ளை பகுதி தங்களோட தகப்பன் பேரன் எல்லாத்த பேரும் எழுதி தந்திருக்கு. பொம்பளை பகுதியின் பேரன் பிள்ளைக்கு தாண்ட தகப்பன்ற பேரே சரியாக தெரியும். நான் சொன்னேன், என்ன டைரக்ட் விவரம் வந்து கந்தையா, ஆறுமுகம், 6 திருமுருகன், புத்திரியன். பிள்ளைக்கு எங்களோட ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் புரோகிதம் கோத்திரம் என்ற கோத்திரம் தான். நிறைய பணிகள் செய்கிறீர்கள். மறுபக்கமாக இந்த மண்ணுக்கு நீண்ட காலம் போராடி விழுப்புண் அடைந்தோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரப்புகள் வகை நீங்கள் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் ஆவணப்படுத்துகள் அந்த விஷயங்கள் செய்யும். ஆனால் இந்த பக்கம் பார்வை செலுத்தப்படுவதில்லை ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நம்ப மாட்டீர்கள், இப்போ மியூசியம் அமைஞ்சிருக்கு. 3 மாடியில் யார் நிதி தந்தான்னு போட்டு 3 மாடியையும் கட்டித்தந்தது யார்? சிலியல் வச்சிருக்கிறேன் கட்டித்தந்தேன். 2 மாடி. இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா என்னோடு யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் படித்த 2 மருத்துவர்கள் எனக்கு நிதி உதவி செய்தார். ஒன்று டாக்டர் வைத்திய நிபுணர் கந்தப்பிள்ளை பார்த்திவன். அவர் நானும் ஒன்றா ஒரு பக்கத்து கதிரையிலேருந்து படித்தேன். நான் பார்த்திவன் அவருடைய தகப்பன் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராக இருந்தவர் கந்தப்பிள்ளை, தாய் கொக்கிரி இந்த கல்லூரி ஆசிரியர். ஒரு ஃப்ளோரை பார்த்திவன் தான் கட்டித்தாரண்டு நிதி தந்தார். கீழ் ஃப்ளோரை கைலாசபிள்ளை தம்பதிகள் கட்டி தந்தேன். இந்து மாமன்ற இப்போ தலைவராக இருக்கிறார். அவளை சிலியே டாக்டர் நிர்மலன் என்று இன்றைக்கு ஒரு பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர், என்னுடைய நண்பன். என்னோட யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் படித்தா. அவற்ற தகப்பனும் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார், மகேசனன். அவர் பணம் தந்தார். மேல் மாடி எங்களுடைய முதியோர் இல்லத்தில் இருந்து ஒரு அம்மா இறந்தவா மிஸ் பத்மநாதன். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர். அவள் என்னுடைய அம்மாவினுடைய நண்பி. அவள் எங்களோட முதியோர் இல்லத்திலேருந்து இறந்தவள். அவள் எனக்கு சொன்னவள், தன் வீடு மணத்தரலையில் இருக்குது, ஸோ மக்கள் விடுறேன், நீர் அதை விற்று போட்டு அதை நல்ல ஹரியம் செய்யும். அந்த அம்மா தன் உடம்பே மிருக கோயிச்சு கொடுக்க சொல்லி நான் கொடுத்தேன். மணத்தரலையில் அவள் வீடு தந்தவள். அவளோட உறவினர்களும் அதை ஏற்றுக்கொண்டுச்சுன்னு, அது அவன் விருப்பம். அந்த வீட்டை பதிவாளர் சதாசிவையா எல்லாரையும் வச்சு யார் கூட விலகுறீங்க, நான் இந்த உறவினருக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்கேன். யார் உச்ச விலகுறீங்க அந்த காசு ஒரு ஃப்ளோராக கட்டினேன். எல்லாம் ஆற்ற காசில் என்ன கட்டியிருக்கேன்னு போட்டிருக்கும். அதே மாதிரி தான் திருவாசகனுக்கு காணி ஒரு ஆள் தந்தார், டாக்டர் மனமோகன் ஒரு இதய நிபுணர். நான் ஆஸ்திரேலியாவுக்கு 1 வருஷம் போவேன். கட்டிடத்துக்கு யார் கல் பதிக்கிறதுக்கு காசு தந்தார், இதுக்கு யார் தந்தார், எல்லாம் போட்டிருக்கு. முதியோர் இல்லத்தில் ஒவ்வொரு கட்டிடமும் யார் கட்டி தந்தேன்ட்டு அட்ரஸ் போட்டுக்கிறார். அப்போ நாளினுடைய சமய சொற்பொழிவால் எந்த நாட்டில் போய் பேசினாலும் எனக்கு தட்டத்தில் வச்சு காசு தான் நான் 1% என்னுடைய தேவைக்கோ வீட்டு தேவைக்கோ எடுக்க மாட்டேன். அப்படியே கொண்டு போய் பேங்கில் போட்டு அதைத்தான் நான் எல்லா காரியமும் தொடக்கினது. பாடசாலை சோமி பாடசாலையை தொடங்கினது சிங்கப்பூரில் 12 நாள் தொடர் பேச்சு. அதில் கிடைச்ச நிதியை கொண்டாந்து தான் சோமி பாடசாலை துவங்கினேன். சுவிஸில் 15 நாள் தொடர் பேச்சு.
அந்த காசுலாம் திருக்கோணமலை கோணேஸ்வரத்துக்கு 2 மாடி கட்டி கொடுத்துருக்குறான். கீழே பாடசாலை, மேலே யாத்திரிகர் விடுதி, அதுக்கு மேலே ஒரு முட்டை மாடி. கோணேஸ்வரத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். கொக்கட்டிச்சுவரை தாண்டீஸ்வரர் கோயிலில் தான் திருமந்திர அரண்மனை கட்டியிருக்கிறேன். அவைக்கு எழுதி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். அந்த கட்டிடத்துக்கு கூட யோகநாதன் என்று வேலனையை சேர்ந்தவர், லண்டனில் தொழிலதிபர். அவர் நிதி தந்தார். பாலசிங்கம் என்ற ஒரு அக்கௌண்டன்ட் லண்டன்லேருந்து நிதி தந்தார். சுவிஸில் வாழ்கிற கணவன் மனைவி அவை வந்து தங்களோட பிள்ளை 2 ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. அன்னலிங்கம் என்று அவர் அந்த குடும்பம் அந்த திருமந்திரம் அவ்வளவு பதிக்கிறாங்க காசு அவளை பற்றி பேரும் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு சிவபூமி அறக்கட்டளை 25 வருஷம் ஆடிட் இருக்குது, மந்த்லி ஆடிட் இருக்குது, வருஷ ஆடிட் இருக்குது. நாங்கள் இலங்கையில் பார்லிமெண்ட் மட்டும் எங்களோட அறக்கட்டளை கொண்டு போய் அங்கீகரிக்கப்பட்டோம். இலங்கை வர்த்தமானியில் சிவபூமி அறக்கட்டளைன்ற விடயங்கள் அறிவிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அன்றைக்கில் பல நிறுவனங்கள் இருக்கு. இன்றைக்கு பார்லிமெண்ட் மட்டும் போய் அங்கீகரிக்கல. ஏனென்றால் எல்லாம் டிப்டாப்பாக இருந்ததால் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு சிவபூமிக்கு எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்குது. யாழ்ப்பாணத்திலேயே பல மடங்கள் இருக்குது சிவபூமிக்கு. நாங்கள் கூண்டாவல் மனவிருத்தி பாடசாலை தான் முதல் துவங்கினோம். சுழிபுரம், தொல்புரம், சிவபூமி முதியோர் இல்லை. இன்றைக்கு 80 பேர் இருக்கிறேன். எத்தனை கல்விமான்கள் கூட ஒரு தரம் பார்க்காம அங்கே வந்திருந்து நாங்களே கடமை செய்வோம். கீரிமலையில் 11 மடம் அழிஞ்ச பிறகு நாங்கள்லாம் மடம் கட்டினோம். ஒரு தரம் என்ன மடம் கட்டி 11 மடம் அழிஞ்சதான். இன்றைக்கு வேறு சிவராத்திரி கூட இவ்வளோ பேர் சாப்பிட்டுச்சுன்னு பக்கத்தில் யாத்திரிகர் விடுதி கட்டியிருக்கிறோம். யார் யார் அறைக்கு காசு வந்துட்டு ஒவ்வொரு அறை வாசல்லையும் இந்த படம் போட்டு நேற்ற அன்பளி முதியோர் இல்லத்தில் ஒவ்வொரு கட்டிடம் யார் தந்தது. இப்போ இந்த ஒழுங்கை செய்கிற புதங்களில் எல்லாருக்கும் நம்பிக்கை. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கணும், ஐயா உங்களுக்கு என்ன உதவி வேணும். இப்போ இந்த நேற்று கூட ஒரு பேர் சுவிஸில் இருக்கிற தம்பதிகள் வந்து கட்டுவல்ல நேற்று மாலையில் ஒரு காணிகள் தந்திருக்கிறார். வேலனையில் ஒரு பெரிய வீடு வளவை சுப்பிரமணியன் நொத்தேரஸ் குடும்பம் அதுக்கு குழந்தைகளில் இந்த பராமக்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். நான் வேண்டாம்னு தரீனேன் என்றால் உங்களில் நம்பிக்கை, நீங்கள் இன்னும் செய்யணும். அப்போ எப்படி நிதி வருதுன்றா எந்த களவு செய்தோ சூதாடியோ வஞ்சகம் செய்தோ செய்யலாது. இவ்வளோ பேரிய பணி செய்யலை. இப்போ திருக்குறள் வளாகம் இப்போ கட்டினம் கீழ் ஃப்ளோருக்கு டாக்டர் கேதீஸ்வரன் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் மிகப்பெரிய வைத்திய நிபுணராக இருக்கிறார். காங்கிரஸ் துறையை சேர்ந்து அவர் 260 லட்சம் தந்தார். மேல் மாடி யோகநாதன் தொழிலதிபர் தண்ட தாப்பன் தாய் விஸ்வலிங்கம் தாய் தப்பன்ற பேரில் அவர் காசு தந்தார். வேணிகளஞ்சியத்தின் மச்சான் டாக்டர் பார்த்தீவன் என்ற நண்பர், அவர் பெரிய வைத்திய நிபுணர். அவர் நான் எப்போ உதவி கேட்டாலும் ஒரு பெரிய பங்கை செய்வார். அவர் அந்த அபயம் அறக்கட்டளையால் எனக்கு இந்த உதவியை செய்யும். அவ்வளவு எழுத்து பதிக்கிறதும் கொழும்பில் இருக்கிற 2 சகோதரிமார் தங்களோட தாய் தப்பன்ற பேரால் காசு வச்சிருக்கிற கருங்கல் திருவள்ளுவர் சில பாலசிங்கம் என்ற ஒரு அக்கௌண்டன்ட் லண்டனில் வந்தார். அவ்வளவு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறோம் யார் தந்தது என்னன்னு. அப்போ சிவபூமியை பார்த்து யாரும் புறாமப்பட்டால் அவனு செய்யலான்டா நம்பிக்கை செயற்பாடு. இன்றைக்கு இத்தனையோ விஷயங்களை நாங்கள் சிறப்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு போன மாதம் ஆக்சுவலாக போன போது குழந்தை பிறக்கிறவ படுக்கிறதுக்கு கட்டில் இல்லாமல் படுகிற அவலத்தை ஒரு ஆள் சொல்லிச்சு. டாக்டர் சரவணனும் டாக்டர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அந்த மகன் ரகுராமன் கஜேந்திரன் 3 டாக்டர்ஸும் சொல்லிச்சுன்னு எங்களோட பிள்ளை பெற்ற வார்டில் கட்டில் இல்லை. 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ ஆடம்பரமாக இந்த சமூகம் செலவழிக்கிறோம். பிள்ளை பெற்ற வார்டில் கட்டில் பார்த்தாண்டா எனக்கு கேட்ட உடனே நான் இருத்து போனேன். அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்தேன், குமார் என்று லண்டன் கனடாவில் இருக்கிறார் ஒரு நண்பர், அவருக்கு சொன்னேன். அவர் சொன்னார் ஒட்டு பிரச்சனையும் இல்லை, நான் காசு அனுப்புகிறேன், சிவபூமியின்றி அன்பளிப்பண்டு கொடுங்க.
உடனே டாக்டர் தீனதயாளன் கொழும்பில் இருக்கிறார், நல்ல தம்பி ஜெஃப்னைண்ட் ஓல்ட் பாய் ப்ரிஃபெக்ட். அதே ஃபோன் பண்ணால் கட்டில் வாங்கி 1,20,000 படி நவீன கட்டில் வாங்கி அனுப்பினா எனக்கு 14 கட்டில் ஓடகு கொடுத்தான். அந்த ஹேண்ட் ஓவர்க்கு போயிருக்க அங்கே இருந்த நர்ஸ் மேர் அங்கே இருக்கிற வேலையாக்கள் அந்த கற்பிணி பெண்கள் கையெடுத்து கும்பிட்டார். அப்போ எங்களுக்கு இதுதான் வேலையண்டு இல்லை, நான் எங்கே பார்க்கணும், நீங்கள் வேண்டுமெண்டா பார்க்கலாம். புற்றுநோய் காப்பு வைத்தியசாலைக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாயாசம் அனுப்பும், மழையோ வெயிலோ. எத்தனை வருஷமாக அனுப்புகிறோம் தெல்லிப்பளை. டாக்டர் கிருஷாந்தி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கொரோனா காலத்தில் இவ்வளோ மருந்துகள், ஒரு கியூமோதெரபிக்கு மருந்து வந்து 85,000 ரூபா. எத்தனை மருந்து வாங்கி நோயாளர் புற்றுநோயாளர் தங்கியிருக்க போட்டுக்கு பேப்பரோ டிவியோ அவைக்கு என்ன வேணுமோன்னு கேட்டு செய்தோம். ஏனென்று சொன்னால் எனக்கு பேச்சுக்கு அதுக்கு இதுக்கென்று தர்ற அன்பளிப்பை நான் எங்கேயாவது, என்னடா நான் வைத்தியசாலையிலேருந்து கஷ்டப்பட்டேன் நான். அப்போ எனக்கு தெரியும் எங்கே போய் செய்கிறவங்க அங்கே செய்யும். நிறைய பணிகள் செய்கிறீர்கள். மறுபக்கமாக இந்த மண்ணுக்கு நீண்ட காலம் போராடி விழுப்புணடைந்தோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரப்புகள் வகை நீங்கள் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் ஆவணப்படுத்துகள் அந்த விஷயங்கள் செய்கிறீர்கள். இந்த பக்கம் பார்வை செலுத்தப்படுவதிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாராளமாக நான் உதவி செய்திருக்கிறேன். நாங்கள் மண்ணுக்காக கஷ்டப்பட்டு அபயம் இழந்தவை எல்லாரும் எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுவின. நாங்கள் அதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம்னு சொல்கிறீர்கள். பல விஷயங்களை நாங்கள் இவருக்கு காசு கொடுத்தோம் அதுன்னு சொல்லி சொல்கிறதே இல்லை. நிறுவனங்களுக்கு வைத்தியசாலைக்கு அதுக்கு செய்ய நாங்கள் சொல்லுவோம். ஒரு காலம் தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து படம் போட்டது கிடையாது. அப்படியானவைக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொஞ்சம் பாவித்த வீல் சேர்கள் வாக்கர்கள் அதெல்லாம் பேராசிரியர் வித்யானந்தனுடைய மகள் ஜனனியுடைய உதவியோடு காக்கோவில் போட்டு கொண்டாந்து கிளிநொச்சி பக்கத்தில் வாக்கர் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். பெரிய ஆஸ்பத்திரியும் கொடுத்துருக்கு. ஆஸ்திரேலியாவில் கேன்பராவில் இருக்கிற பொறியியலாளர் ரவி என்று அவையின் உதவியை பெற்று கேன்பராவிலேருந்து ஒரு காக்கோ இந்த சாமான்கள் கொண்டாந்து தாராளமாக கோப்பை ஆஸ்பத்திரி கிளிநொச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இது எல்லாம் நான் ஒரு வீல் சேரை கொடுத்து படம் பிடிக்கிறதில்ல செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சிவபூமிக்கு ஆதனங்களை கொடுக்கிறார்கள். குறைஞ்ச ஒவ்வொரு வீதியால் பயணிக்கிற போதும் இது சிவபூமிக்குரிய ஆதனம் என்ற ஏதோ ஒரு வீதியில் குறைஞ்ச ஒரு பலகையாவது நாங்கள் பார்க்கலாம் என்ற பிள்ளைகள் இல்லாதவர்களோ அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆதங்கம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை, இந்த விஷயங்களில் கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் எப்படி பரிபாலகம் செய்கிறீர்கள்? இனி வரக்கூடிய காலத்தில் அது எப்படி பயன்படுத்தப்பட போகுது? கஷ்டமான விஷயம். நாங்கள் இப்போ எங்களுக்கு கிடைச்ச ஆதனங்கள் பலவற்றை வெவ்வேறு காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனக்கோட்டையில் 2 மாடி வீடு உண்டு எங்களுக்கு கிடைச்சது. அது முன்பாக இராணுவ முகாமாக இருந்து பெரிய போராட்டம், பக்கத்தில் அந்த பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாமல் செய்து முகாம் இருந்து நான் முழு முயற்சி செய்து அந்த இராணுவத்தை எடுப்பிச்சேன். இத்தனையோ கஷ்டங்களை தந்து அதை உடனே என்ன செய்தேன்னா அபயம் அறக்கட்டளைக்கு இலவச வைத்தியசாலைக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கு பாருங்க, அபயம் அறக்கட்டளைன்ற உதவியில் மயிலிட்டில் இருக்கிற சிவபூமி கந்தபுராண ஆச்சரியத்தில் அரைவாசியை அபயத்துக்கு கொடுத்துருக்குறோம் இலவச வைத்தியசாலை. ஜக்கச்சியில் இருக்கிற எங்களோட கொட்டாண்டார்குளம் தென்னந்தோட்டத்தில் உங்களோட ஐபிசிக்கு போகிற பாதையில் கிழமையில் 3 நாள் இலவச வைத்தியசாலை வீட்டை கொடுத்துருக்குறோம். 2 மாடி யாழ்ப்பாணம் முதலாங்குறுக்கு தெருவில் ஜனாதிபதி சட்டத்தரணி கணேஸ்வரன் சகோதரி டாக்டர் பாலசுப்ரமணியன் தம்பதிகள் தந்த வீடு. இத்தனை கோடி பேரும் யாழ்ப்பாணத்தில் குழந்தை இல்லாதவின்ற துன்பத்தை கருத்தில் எடுத்து நாங்களும் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரி மருத்துவபுடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கருவள சிகிச்சை நிலையம், இலவச கருவள சிகிச்சை நிலையத்தை திறந்து இப்போ ஒரு வருஷம் திறந்த நாங்களும் இத்தனையும் 1000 பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தந்த வளங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னா நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கோம். தோட்டங்கள் செய்கிறோம். இப்போ நீங்கள் நினைப்பீர்கள் மேடையில் தான் நான் பங்கு பெற்றேன் என்று இல்லை. ஜக்கச்சியில் வந்து கிட்டத்தட்ட 70-75 ஏக்கர் வயல் செய்கிறோம். அறுவடை செய்து கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் போதிய நெல் வச்சிருக்கிறோம். கொரோனா காலத்திலே நாங்கள் நெல் வச்சுருந்தால நாங்கள்
எங்களோட எல்லா இல்லங்களுக்கும் சாப்பாட்டுக்கு கையேந்தாமல் தேவையான அரிசியை வச்சுருக்கிறோம். இப்போ நான் முயற்சி விவசாயம் செய்கிறோம். இப்போ போதிய பனங்கிழங்கு மேடை போட்டு கிழங்கு எடுத்து முதியோருக்கு பின்னேரத்தில் 3 மணிக்கு ஒடியல் உருண்டை கொடுவாடும் ஒவ்வொரு நாள் பின்னேரம் போசாக்கான சாப்பாடு எங்கிட்ட சொந்தமாக இது. இப்போ ஒரு இங்கே நாவக்குழியில் ஒரு மூலிகை தோட்டம் வச்சுருக்கிறோம். இப்போ அது வளர்ந்து கொண்டு வருது. என்னடா கைதறி சித்த மருத்துவ பீட மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் படிக்கிறதுக்கு பயன்படும் மூலிகை தோட்டம் வந்து உருவாக்கி இருக்கிறேன் 5 ஏக்கரில். இதெல்லாம் வெளியில் சொல்லி கொண்டு இல்லை. ஆனால் இப்படியான முயற்சிகள் எங்களுக்கு கிடைக்கிற நிலங்களை ஏதோ ஒரு நன்மைக்கு பயன்படும். இன்றைக்கு எனக்கு கிடைச்ச நிலம்தான் உடுவில் இருக்கிற கேன் புற்றுநோய் காப்பகம். புற்றுநோயினால் வருந்துறவே கடைசி காலத்தில் பராமரிக்கிற ஹாஸ்பீஸ்ன்ற ஆங்கிலத்தில் வேறு நடக்குது. அதுக்கு எனக்கு தந்த ஸ்ரீராவன் ஐயர் என்ற ஒரு ஐயர், நான் சின்னதில் படித்தேன்னா அவர் புற்றுநோயில் செத்தவர். அவர் எனக்கு பின்னாலே இந்த வீடு வளவை எனக்கு கண்டு அந்த வீடு வளவை எடுத்து நான் வச்சிருக்கையில் நான் இன்னும் லண்டனில் இருக்கிற கேன் நிறுவனத்தில் கொடுத்தபடியாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக புற்றுநோயாளரை உடுவில் சபாவதி பிள்ளை வீதியில் பராமரிக்கிறேன். நானும் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு ஆளாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த வீட்டை நான் கொடுக்காட்டி அவ்வளோ புற்றுநோயாளர் மட்டக்களப்பில் அங்கே இருந்தெல்லாம் வந்து கடைசி காலம் மட்டும் அங்கே இருக்கிறேன். அப்போ எனக்கு கிடைத்த நிலங்களை ஏதோ ஒரு நன்மைக்கு கொடுத்து கொண்டிருக்கோம். சரி, தங்கம்மா அப்பா கொடிக்கு பிறகு திரு ஆழ்த்துமுருகனுக்கு பிறகு யாருன்ற கேள்வி நிறைய பேர் மத்தியில் இருக்கிறது. அது இப்போ என்னென்றால் இதுக்கு நாங்கள் தேடி பரீட்சை வச்சு எடுக்கலாது. ஆனால் தங்கம்மா அப்பா கூடமே அவங்களை தேர்வு செய்யல. அவள் என்னை கண்டுபிடிச்சா வர சொன்னா வந்தேன். இப்போ நானும் அந்த முயற்சியில் இருக்கிறேன்னே ஒழிய தெய்வமும் அதுக்கு சாதகமாகவும் தெய்வம் கடவுளும் மற்றது எங்களோடு ஒன்று நடக்காமல் போடும்னு நான் நினைக்கல. எனக்கு பிறகு வரவர் என்னை விட நல்லா செய்வார் என்று தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என்னை விட நல்லா செய்வார். இப்போ நான் எங்களோட சிவபூமி அறக்கட்டளையில் துக்கி அம்மன் கோயில் நிர்வாகத்தில் எல்லாம் விளாம்பிள்ளையெல்லாம் சேர்த்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை எல்லாம் நல்லா நடக்கும். நாங்கள் அதை பயந்து செய்ய விடக்கூடாது. யாரும் செய்வான். முந்தைய ஆக்கள் சாதித்ததை விட இப்போ நிறைய பேர் இன்னும் கூட சாதிக்கிறார். அவனுடைய இந்த உலகம் ஏதோ கடவுளை அனுப்பி கொண்டிருப்பார். நான் அதுக்காண்டி இப்போ ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு இன்றைக்கு அவர் டக்குன்னு கொண்டாந்து திடீரென்று முடிச்சு விட்டேலாது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள கடமைகள். குறிப்பாக இந்த ஆலயங்கள் அறப்பணி செய்கிற நிலையங்களாக இருக்கணும்ன்றது முந்திலேயே நாங்கள் நிறைய எதிர்பார்த்து கொண்டோம். ஆனால் நிறைய ஆலயங்கள் அப்படி இருந்தது கிடையாது. ஆனால் சில ஆலயங்கள் விளைவிக்கக்கூடிய அடிப்படையில் செய்கிறது. அதில் தெளிப்படை துக்காத தேவஸ்தானம் தவிர்க்கப்பட முடியாது. அங்கே வளரக்கூடிய இளம் பிள்ளைகளோ அவர்களுக்கு உறவினர்கள் இல்லாமல் பெற்றோர்களாக வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்து திருமணம் செய்து கொடுக்கணும். அண்மையில் கூட 12வது திருமணம் வந்தது. 19வது அவர்களுக்கு சீதனம் கொடுத்து நகை கொடுத்து காணி கொடுத்து வீடு கொடுத்து ஒரு பெற்றோர்கள் இருந்து எப்படி செய்வர்கள் அதை செய்கிறீர்கள். இல்லை எப்படி நகர்கிறது நிறைய விமர்சனங்கள் இடையிலும் வந்தது. என்ன பிரச்சனை என்றால் 43 ஆண்டுகள் 44 ஆண்டாகுது. 81ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு தொடங்கின இல்லம். நான் பொறுப்பேற்ற பின்பு நான் என்ன செய்தேன் என்றால் மகாஜனா கல்லூரியிலிருந்து இளைப்பாறிய திருமதி அனந்தசேகன் என்ற ஒரு அதிபர், நிறைய ஒரு ஆளுமை உள்ள அவட்ட இல்லத்தை அதிபராக்கிவிட்டேன். நான் இல்லங்களுக்கு போகிறேன். இல்லத்துக்கு தேவையான பணம் ஆலோசனை எல்லாம் செய்து அவள் தான் பிரின்சிபல். அவள் காரெல்லாம் வச்சிருக்கிறா. தானே ஓடி வந்து இந்த விதமான ஒரு பெட்ரோலை கூட ஒரு ரூபா வாங்க மாட்டா செய்யுது. இன்றைக்கு கல்வியில் உச்ச நிலையை அவன் முயற்சி எல்லா ஆசிரியர்களையும் கொண்டு போட்டு ஒரே நேரம் 28 பிள்ளை யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போ இந்த எங்களோட இல்லத்தை பார்த்து பல பேர் பொறாமப்படுவேன். இந்த ஏழ்மையிலிருந்து உச்சமாக வர்றதை கண்டு கூட இந்த சமூகம் பொறுக்காது. அப்போ எங்களோட இல்லை நல்ல வரைக்குள்ள மலையகத்து பிள்ளைகள் பிரின்சிபல் மேர் நான் மலையகத்தில் கொண்டு போய் குப்பிகள் கொம்பாஸ் பட்டிகள் எல்லாம் இலவசமாக கொடுக்குறேன். நான் எனக்கு தெரியும், நானே என்னுடைய சகோதரங்கள் பாவிச்ச கொம்பாஸ் தான் பாவிக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் சரியாக கஷ்டம். அம்மா அப்பா உத்தியோகம் பண்ணாலும்
எங்களுக்கு பழைய புத்தகம் தான் தருவேன். சிக்கனமான வாழ்க்கை. இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த சிக்கனம். அப்புறம் கொம்பாஸ் பெட்டின்றது எங்களுக்கு காலத்தில் பெரிய விஷயம். அப்போ மலையகத்தில் ஒரு கொம்பாஸ் பெட்டி வாங்குறேன்னா இன்னும் 1000 ரூபாய் சம்பளமே சரியாக இல்லை. அப்போ அந்த பிள்ளைகள் போனால் கொம்பாஸ் பெட்டி இல்லை, மேத்ஸ் படிப்பிக்கல. அப்போ நான் என்ன செய்தேன், நடராஜர் கொம்பாஸ் பெட்டியில் ஒரு 500 வாங்கிக்கொண்டு மலையகத்தில் பாடசாலைகள் சிலவற்றை கொடுத்து பாடசாலை துவங்க கொப்பிகள் வாங்கி கொடுக்கணும். ஒரு முறை வெஸ்டர்ன் ஜுவல்லரின்ட்டு லண்டனில் அந்த ஆவரங்கால் சிவசக்தி மணிமண்டபம் ஆயிரச்சுன்னா எனக்கு 10,000 கொப்பி வாங்கி தான் நான் பங்குறேன் நான். அதனால் மலையகத்தில் இப்போ எங்களுக்கு கண்டியில் சிவபூமி ஆச்சரியமும் இருக்குது. அங்கே மலையகத்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் 3 பாடம் ஃப்ரீயாக படிப்பிக்கிறோம் 2 வருஷமாக. அவைக்கு அந்த சனி ஞாயிறு சாப்பாடும் கொடுக்கப்படுது. அறநெறி பாடசாலை எங்கள் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அப்போ இதை கேள்விப்பட்டுட்டு பிரின்சிபல் மேலே சொல்லிச்சுன்னா மலையகத்தில் சயின்ஸ் செயல் படிக்கிற பிள்ளைகளை இங்கே அனுப்பப்போம். ஒரு 15 பிள்ளையோட பிரின்சிபல் 2 பிரின்சிபல் வேன் பிடிச்சி வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் உபசரித்தா வந்த பிள்ளைகள்லாம் கையில் ஹேண்ட் ஃபோனோட வருது. நாங்கள் ஹாஸ்டலுக்குள்ள ஹேண்ட் ஃபோன் வச்சுருக்கல, ஹேண்ட் ஃபோனே அப்பா அம்மாட்ட கொடுத்து விடுவோம். அது பிள்ளைகளுக்கு பிடிக்கும். பிறகு நாங்கள் சயின்ஸ் ஸ்கூலில் குமரன் குவானி வேலை ஸ்கந்தாவில் படித்தார்கள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி குணசீலன் சார் எல்லோரும் நாங்கள் ஃப்ரீயாக படிப்பிக்கிறோம். இன்றைக்கி ஒரு 10 நாளால் வந்துச்சுன்னா எங்களுக்கு பாச புரியுதில்லை. நாங்கள் சயின்ஸ் ஸ்கூல் பாச புரியலை. நாங்கள் ஊரில் போய் ஆர்ட்ஸ் படிக்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கணும். அப்போ நாங்களுக்கு பெரிய சர்ச்சை கஷ்டம். அப்போ இந்த பிள்ளைகள் விட்ட போகிறான்னு சொல்லி நாங்கள் பெற்றாரை கூப்பிட்டு 5 பிள்ளை போனது. அந்த 5 பிள்ளை போய் பஸ்ஸுக்கு நிற்க இப்போ உங்களுக்கு தெரியும், கெடுபடியான இளைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஹாஸ்டலுக்கிட்ட படம் எடுப்பார்கள், மதில் அலையிடுவார்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு 1 வருஷத்துக்கு முதல் 4-5 பேர் 12 மணிக்கு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மதில் அலையேறி அப்போ பிள்ளைகள் கண்டு கத்தி பிரின்சிபல் போலீஸில் அறிவிக்க போலீஸ் வந்து அடுத்த நாள் எல்லாம் செக் பண்ணி போட்டு பஸ் ஸ்டாண்டில் ஹெல்மெட்டோடு இருந்து வந்திருக்கீங்கன்னா முகந்திரிக்கையில். அப்போ நீங்கள் கட்டாயம் கேமரா போட்டவனு கொண்டு போலீஸ் சொல்லி பிரின்சிபல் கேமரா போட்டினா எங்கள் 4 கூரைக்கும் பூட்டினோம். இப்போ 4 கூரைக்கும் பூட்டினால் ஏன் பூட்டினு சொன்னால் இந்த ரவுடிசம் இங்கே மெலிஞ்சு போயிருக்கு. ஹாஸ்டலில் 12 மணிக்கு ஒரு வந்துடுறாங்கன்னா என்ன செய்கிறது? அப்போ அந்த சூழ்நிலையில் பூட்டின இடமே எனக்கு தெரியாது. அதுக்கான நிதியைத்தான் நான் கொடுத்தேன். என்னோட ஹாஸ்டல் பொம்பளை பிரின்சிபல்லாம் செய்தேன். இப்போ இந்த பிள்ளைகள் போய்க்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு பயமாகக்கூடாது. சுற்றி கேமரா போட்டி இருக்குது, குளிக்கிற எல்லாம் வேறு படம் எடுக்கினேன். இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனை. அப்போ அந்த தொட்டி ஒன்று இருக்குது, பெரிய தொட்டி. அது 90ஆம் ஆண்டுக்கு கலவரம் நடக்கிறாங்க. ஹாஸ்டல் பிள்ளைகள் வேலையும் இல்லை, எல்லோரும் தொட்டிலாம் ரெண்டு குளிக்கிறது. அப்போ இந்த கோயிலோட சும்மா நிர்வாகத்தோட 2-3 இளைஞர்கள் சும்மா சண்டைகள் பிடிச்சோண்டு வந்த சாமி ஆகிற சண்டை, அந்த சண்டை அதில் ஒரு இளைஞன் நினைவார். ஏன் பிள்ளைகள் போகிறீங்களாண்டே இந்த கபரா போட்டி கிடக்க இப்படின்னு அவர் என்ன உடனே இப்போ தானே எத்தனையோ யூடியூப் இருக்க கூப்பிட்டு அதையெல்லாம் போட்டி எடுக்க பண்ணி அதை கொண்டு போய் ஒரு கவர்னர் ஆஃபீஸுக்கு அங்கெங்கெல்லாம் ஆரம்பிச்சு ஒன்றுமே விசாரிக்காமல், எதுவுமே சரியாக விசாரிக்காமல் எங்களோட இல்லத்தில் குளிக்கிற ரயில் கேமரா இப்படி போட்டு எங்களோட இல்லத்தை ஒரு 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 ஊடகம், அந்த ஊடகத்துக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா எங்களோட சிவபூமிக்கு எழுதப்பட்ட சொத்து எத்தனையோ வருஷமாக எங்கிட்ட கையளிக்காமல் இருக்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிவர்ற ஒரு ஊடகம். அவள் என்ன செஞ்சுனேன்டா இவரை மடக்கிறதுக்கு இதுதான் வழியான்னு சொல்லி தலைப்பு செய்தி போட்டு பெரிய துரோகம் பேரங்கோ என்றால் மிகப்பெரிய துரோகம். அப்போ உடனே எல்லாம் பின்னேறதுக்கடையில் விசாரணை செய்தால் கவர்னர் எனக்கு சொல்லிப்போட அது எனக்கு இது தெரியாது, நான் இந்த வேறு இல்லாமண்டி நினச்சேன். அப்படி 3 SLAஸாக்களை இங்கே வரைய போட்டு அந்த ரிப்போர்ட் கிடக்கு, எந்த விதமான குற்றமும் இல்லை.
ஒரு அவமானத்தை இல்லத்திൻ്റെ பேரால் எனக்கு அவமானம் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை இல்லத்தை அவமானம். ஆனால் நான் மலைய பிள்ளை பண்ணி இப்போது 4-5 மலைய பிள்ளைகள் இருக்குது, படிக்குதுகள், சயின்ஸ் ஸ்கூலுக்கு போகுதுகள், எல்லாம் இல்லை நடக்குது. இந்த வருஷம் 2 பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டேன். எந்த ஒரு இல்லாமல் செய்யாத வேலையை நான் செய்திருக்கிறேன். கொழும்பில் ஒரு பேச்சுக்கு போன போது ஒரு ஐயா காணி கொண்டு இருக்கின்றார். சென்ட்ரல் பேங்கில் ஈஸ்வரதாசன் என்று டெப்யூட்டி டைரக்டராக இருந்தால் தன்னுடைய சிஸ்டர் காணி அது ஐயா எங்களோட பிள்ளைகளுக்கு வேணும் எழுதுங்க கொண்டு கோயிலுக்கு எழுதி போட்டு நானே வீட்டு திட்ட பிளான் எல்லாம் போட்டு திருமணமாகி போகிற 5 வயதில் 6 வயதில் வந்து போன பிள்ளை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாப்பிள்ளையோட போய் காரில் ஏறி போட்டு இறங்கி ஓடி வந்து இந்த காலை பிடிச்சி அழுதுச்சு. எனக்கு ஒரு இனசனம் இல்லை, இந்த கோயிலில் இருந்து போகிறேன், தொச்சையில் அங்கே எதுவும் பிரச்சனைண்டா ஐயா உங்கள்கிட்ட தான் ஓடி வருவேன், எனக்கு வீடு வாசல் இல்லை. எனக்கு அழுக வந்துட்டு. அப்போ நான் பார்த்தேன் இனி திருமணம் செய்கிறவைக்கு வீடு கொடுக்கவும். இது ஒரு சாதாரண விஷயமா வீடு கட்டி கொடுக்குறேன். நான் சொன்னேன் என்னால் முடியுமான்ட்டு நான் முயற்சி செய்தேன். 14 வீடு கட்டி போட்டேன், 12 வீடு சீதனம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு தெரியாது. ஒரு இல்லத்தை கேவலப்படுத்திக்க அந்த இல்லத்தின் அறுவடை என்ன, அந்த இல்லம் உண்டாக்கி இருக்கிற நிலை என்ன, இத்தனை பட்டதாரியம். இப்போ 12 வீடு சீதனம் கொடுத்துட்டா இன்னும் 2 வீடாக்கு இப்போ இன்னும் பிள்ளைகள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நாளைக்கு வாரமாக ஒரு கல்யாணம் செய்து வைக்க போகிறேன், நீ இதான் செய்யடாப்பான்னு. இந்திரஜித்தண்டு பாரிஸில் இருக்கிறான் என்ற நண்பன், யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் படித்தவன். அவன் சொன்னான், ஹாஸ்டல்லாம் ப்ரிஃபெக்டாக இருந்தால் அவன் சொன்னான், அந்த பிள்ளைகிட்ட கல்யாணம் விட்டு செலவு அந்த பிள்ளைக்குரிய எந்த மகளுக்கு எப்படி நான் நகை போடணும் அவளை வாங்கி கொடுக்க போகிறேன். அவளை வாங்கி கொடுத்தான் எத்தனையோ லட்சத்துக்கு. பிள்ளை அன்றைக்கு கல்யாண வீட்டில் ஒரு பிள்ளை சின்ன வயதிலே தகப்பனை தெரியாது, தாய் எங்கேயோ சின்ன வயதிலே விட்டுட்டு போட்டுது, மணவரையில் இருக்குது. ஐயர் கேட்குற தத்தம் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களோட நிர்வாகத்திலே யாரையும் நான் விடுவேன், நான் தனியாள். பையர் கேட்டால் மாப்பிள்ளை பகுதி தங்களோட தகப்பான் பேரன் எல்லாத்த பேரும் எழுதி தந்திருக்கு, பொம்பளை பகுதின்ற பேரன். பிள்ளைக்கு தாண்ட தகப்பன்ற பேரே சரியாக தெரியும். நான் சொன்னேன் என்ன டைரக்ட் விவரம் உண்டு, கந்தையா ஆறுமுகம் 6 திருமுருகன் புத்திரியன். பின்னைக்கு எங்களோட ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் புரோகிதம் கோத்திரம் என்ற கோத்திரம் தான். இப்போ திருமண கார்டு வந்து அடிக்கிறது என் அப்பா நான் தான். அதுபோல் ஆச்சரியம், சில பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட் அவன் மொபைல் சர்வீஸில் நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு யார் அப்பா அம்மா அதுன்னு கேட்டால் தகவல் கொடுத்தவர் 6 திருமுருகன். எத்தனையோ பிள்ளையோட பிறப்பு சான்றிதழில் நான் இருக்கு. அப்போ ஒரு ரெஜிஸ்டர் கொழம்புலேருந்து வந்து சொன்னார், உங்களோட சொத்தே இந்த பிள்ளை உரிமை வரலாம் தெரியுமோ, என்னடா உங்களோட பேர் தான் இந்த பிள்ளை இந்த பிறப்பு சர்டிஃபிகேட். எந்த ஒரு ஆடவன் இன்றைக்கு செய்ய முடியும் தண்டதான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய நிலையில்? இதுகளெல்லாம் மிக கஷ்டமான விஷயங்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு இல்லத்தை நடத்தேக்க ஒரு நிமிஷத்தில் இல்லத்தை உதாசீனம் செய்கிறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிள்ளைய வீட்டில் ஒழுங்காக வளர்க்குறது இப்போ சரியாக கஷ்டம். 120 பிள்ளை ஹாஸ்டலில் அவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. திருவிழா நடந்தால் கூட வந்து என்ன செய்வாங்க, கேன் போனாலும் பொம்பளை பிள்ளைல படம் எடுப்பாங்க. நான் சாமி கும்பிட்றதை விட்டுட்டு இந்த விளக்கு தம்பி இதில் இல்லாது அதில் இல்லாது என்றால் என்னட்ட வந்து சொல்கிறாங்க வெளியில் வாப்பா. ஒரு முறை நான் மோட்டர் சைக்கிளில் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் படியங்கள், தங்களுடைய ஒரு காதலிய காணிலே அவள் இந்த ஹாஸ்டல்லாம் சேர்த்துருக்கணும் தான் பார்க்க வந்தேன். நான் அப்படி ஒரு பிள்ளை இல்லை தம்பி, இது பெரிய கஷ்டம் இந்த நூற்றாண்டு போங்கோன்னு சொல்ல. இதில் நின்றா என்ன, கோயில் வீதியில் நின்றா நீரார் தடுக்கிறது, கொஞ்சம் பேர் வேற வேணும் போகணும். நாங்கள் போலீஸுக்கு கூப்பிடல, போலீஸ். அப்போ நாங்கள் முதுக தடவி நல்ல பிள்ளைகள், இந்த அப்பா மேலே பிள்ளைகளை வளர்க்குற இடம், இதில் நீங்கள் நின்றா வடிவில்லை தம்பி, நல்ல பிள்ளை. ஒரு தான் ஓமன்ட்ட மோட்டர் சைக்கிள் எடுக்கிறான், ஒரு தான் அந்த மோட்டர் சைக்கிளை தட்டி என்ன கிடக்குன்னு தெரியுமோன்னு கேட்டேன். நான் என்னென்று கேட்டார், எடுத்தால் இந்தளவு கத்தி
இரவு முழுவதும் நித்திர வேலையில் இப்போ வழியில் வச்சு வெட்டுவாங்க. இதுதான் யாழ்ப்பாணம். இதுக்கெல்லாம் நாங்கள் சேவை செய்கிறோம். என்ன மாதிரியே விமர்சிக்கலாம், எப்படியும் யாரும் இப்போ விமர்சிக்கலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற கஷ்டம். சில ஊடகங்கள் இந்த பணிகளை ஊக்குவிக்குது. இப்போ சில ஊடகங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு எங்களையே முன்பின் தெரியாது இன்னும் எல்லாம் எழுதுகிறார். நான் கவலைப்படையில் என்ன எழுதுகிறார்கள், காவி மாவியா என்று ஒரு சமீபத்தில் யாரோ விமர்சனம் செய்திருந்தார்கள். எனக்கு காவியாக இருக்க வேணுமென்றோ நான் இந்த வெள்ளை உடுப்பை போட்டோண்டு இத்தனை வருஷமாக இருக்கிறேன். கோயிலில் காவி சால்வை போட்டிருப்பேன். அது இந்த சால்வை உடையன் போட்டோன்னா முதுகிலே அவ்வளோ காயம். அப்போ ஒவ்வொரு தினம் கோயிலில் பிடிச்ச பின்னே என்ன நடந்தால் கதை சொல்லி கொண்டிருக்க நேரமே. அப்போ ஒரு இந்தியாவிலே ஒரு மகான் தான் அந்த சால்வையை போத்து மேலே காவி சால்வை கீழே வெள்ளை வேட்டியோடு என்ன அங்கீகரிச்சு. தங்கம்மாப்பா அப்படி சொன்னால் எங்கள் கோயிலுக்குள்ள அப்படியே வாங்குவோம், அது கடவுளின்ற முடிவு. அப்போ ஒரு தடவை எழுதுகிறான், இவர் என்ன கோயிலுக்கு சால்வி எழுதிருக்கிறார். அப்போ நான் அவனை கூப்பிட்டு நீ விளக்கம் எழுதி கொண்டிருக்க முடியாது. அண்மையில் இந்த உயர்தர பெறுபர்கள் வந்ததுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்தோம். உங்களோட இல்லத்தினுடைய பிள்ளைகளும் வந்தார்கள். அந்த பிள்ளைகள் வருகிற போது இப்போ குறிப்பாக அது வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் நல்ல பெறுபர் எடுத்தால் வீட்டை பரிசு கொடுப்பார்கள். 4 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி சங்கிலி போட்டு அனுப்பினீங்க. உண்மையில் அந்த காசெல்லாம் அங்கேருந்து வருது. என்னை பொறுத்தவரையில் நான் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற பிள்ளைக்கு எங்களோட பெரிய கோயிலில் வர்ற பிள்ளைகள் எல்லாம் நகையை அடுக்கி கொண்டு வரையாக இந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கத்தை போக்குறக்காண்டி நான் என்ன செய்கிறேன்னா வெளிநாட்டில் என்ற நண்பர்களை பிடிச்சி டாக்டர் மெனமோனே எனக்கு நிறைய நகை தந்தவர் பிள்ளைகளுக்கு கொடுக்க. சரி, அங்கே ஆஸ்திரேலியா அங்கே நகைகள் போடுறீங்க. அப்போ என்ன செய்வேன்னா அந்த நகையை உடனே கடையில் கொடுத்து எத்தனை சங்கிலி ஆக்கலாம். இப்போ முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மா இருந்தா, அளவட்டியை சேர்ந்தவா, அருணோதயா கல்லூரி அதிபர் இந்த கேதீஸ்வரனும் இன்னொரு நண்பரும் கொண்டு சேர்த்தவர். அப்போ நான் சொன்னது தாலி கொடியே இல்லத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் நான் பாதுகாக்கலாக்க. அப்போ அந்த அம்மாவும் அவையும் கிடச்சிட்டு அப்போ என்ன செய்யலாம், நான் சொன்னது இப்படி கொண்டே கடையில் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை சங்கிலி வாங்கலாமோ அதை வாங்கி கொண்டு வாங்கணும். 7 சங்கிலி வாங்கி கொண்டு வந்து வந்துச்சுன்னு 7 பிள்ளைக்கு போட்டேன். அந்த பிள்ளைகள் பட்ட மகிழ்ச்சிக்கே இல்லையே. அப்போ நான் எல்லாருக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணி நான் உடனே புது லேப்டாப் வாங்கி கொடுப்பேன். இப்போ கடைசியாக வாங்கின லேப்டாப் சிங்கர் கம்பெனியில் 3 லட்சம். எனக்கு உடனே உதவி செய்ய ஆக்கள் இருக்கு. நான் எனக்கு தெரியும் இன்னார்கிட்ட இதை ரிசல்ட்ஸ் வந்தால் சொல்லி லேப்டாப் வாங்கணுன்னா டாக்டர் ஜனனி என்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், பழைய செனட்டர் நாரிங்கத்தின பேத்தி. அவளுக்கு நான் ஒரு இமெயில் என்னப்போ அவள் உடனே எடுத்து ஐயா எத்தனை லேப்டாப் இந்த முறை வேணும், நாளைக்கே காசு போடுறோம். இப்போ இது எங்களுடைய அன்பான வார்த்தைகளாலும் அன்பான செயற்பாடுகளாலும் என்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு குறையும் இல்லாமல் தான் வச்சுருக்கேன். பிள்ளைகளுக்கு காதலிக்கும், பிடிவாதம் கொள்ளும், நேரம் தான் கட்ட போகிறேன். நான் உடனே மாப்பிள்ளையை கூப்பிட்டு யூனிவர்சிட்டியில் லவ் பண்ணதாக இருக்கலாம், இங்கே லவ் பண்ணதாக இருக்கலாம். நான் வடிவாக விசாரித்து, தம்பி இந்த பிள்ளை அந்த பிள்ளை மாற்றிக்கூடாது, உனக்கு ஒரு வீடு தரலாம், நீ ஒரு தொழில் செய், கட்டி கொடுக்கலாம், அது கட்டித்தான் கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மேலே ஒரு சில பிள்ளைகள் குழப்படிச்சது வந்து வீட்டை போக போகிறோன்னா இங்கே போகிறோன்னு போவோம். அது இயற்கை தான். ஒரு வீட்டில் 3 பிள்ளைகளை கட்டுப்படுத்தல, அது 90 பிள்ளை 100 பிள்ளை இருக்கிற இடத்துல சரியா கஷ்டம். அப்போ தச்சில் ஒரு பிள்ளை குழப்படி செய்து போனால் உடனே அதை யூடியூப்பில் போடுறாங்க. இன்றைக்கு அதுதான் சமூகம். பள்ளிக்கூடத்தில் எங்கேயும் கேள்விப்பட்டுட்டு போடினேன், இன்ன இல்லத்திலிருந்து ஒரு பிள்ளை கலைக்கப்பட்ட, அங்கே இருக்கிற மிச்ச பிள்ளையை அதை பாதிக்கும். அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லிச்சு தலையிறண்டா, அந்த இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகள் செஞ்சு ஏற்கனவே நாங்கள் அனாதையர், எங்களுக்கு உறவும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்களோட இல்லத்தை அபகௌரவமாக பேப்பரில் எல்லாம் எழுதினா பள்ளி பாடசாலை போக மற்ற பிள்ளைகளுக்கு உங்களோட இல்லாமல் இல்லாமல் ஒரு இதான் உங்களோட அப்போ கவலைப்படுது. அனாதையாக இருக்கிற துன்பப்படுறவைய வருத்தக்கூடாது, அவையே கௌரவப்படுது. அதான் நான் ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணால் கூட சகலது மண்டபத்தில் வீடியோ எடுத்து எல்லாம் எடுத்து வடிவாக தான் செய்யும்.
இப்போ போன 12ஆம் தேதி மாப்பிள்ளை மோதிரமே 2,60,000 ரூபாய். யாழ்ப்பாணத்தில் ஒரு பவுன் மோதிரம் அதிൻ്റെ செய்கூலி என்ன. போன 12ஆம் தேதி அவ்வளோ கொடுத்து தான் வாங்கி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டேன். இந்த பிள்ளை மெனக்கூடாது. என்னோட எங்களோட கோயிலில் எத்தனையோ கல்யாணம் நடக்கும். அதே இது எல்லாம் பார்க்குது. இவ்வளோ நடக்க நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு இல்லை. நீங்கள்லாம் பெரிய பணக்காரர், பயப்படாங்க. இப்போ அம்பாளுக்கு இவ்வளோ பேர் நகை போடுவேன். நாங்கள் ஒரு நாள் நகையை ஏலங்கூடுற இல்லை. நாங்கள் கோயிலுக்கு தேவையான நகையை வைப்போம். பொட்டு தாலி அதில் எல்லாத்தையும் விற்று போட்டு அதையும் தர்மத்துக்கு பாவிக்கும். நாங்கள் பேங்கில் போடுற வேலையில் நாங்கள் நினைக்கிறது இல்லை. என்னென்ன செய்யலாம் பிள்ளைகளோட படிப்பு. ஒவ்வொரு பிள்ளையும் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப கொழும்பு யூனிவர்சிட்டி ஒரு புதுசாக அறிமுகம் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சர்வீஸ் சீதுவாவில் அந்த படிக்கினேன். 5 பிள்ளைகள் கொழும்பில் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் 25,000 மாதம் கொடுப்போம். அதை விட இங்கே வந்து போய்க்க அரிசி சாமான் அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்போம். 4th இயரில் இருக்கினேன். சீதுவாயில் படிக்கினேன். ரூம் ரெண்ட் அவன் சாப்பாடு செலவெல்லாம். அப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்குது. பேராதனையில் படிக்குது, இங்கே சப்ரம யூனிவர்சிட்டியில் படிக்குது, கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்குது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்குது. எல்லா விதமாக ஒரு இன்ஜினியரை உருவாக்கின ஒரு பிள்ளை. சண்டிலி பிள்ளை சரியாக வறுமைப்பட்ட குடும்பம். தாப்பர் பாம்பு அடித்து செத்து. நாங்கள் கொண்டாந்து இந்த பிள்ளையை படிப்பிச்சு தமக்க டீச்சர் தங்கச்சியார் இன்றைக்கு. அப்போ அவருக்கு இங்கே ஃபேக்கல்ட்டி கிடைக்கல. யூனிவர்சிட்டி லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் யூனிவர்சிட்டியில் பிரான்ச் வெள்ளவத்தையில் இயங்குது, ஹோட்டல் பிரைட்டன். நான் அதை கேள்விப்பட்டு அங்கே கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்து என்னுடைய நண்பன் வசந்தன் என்று F9 படித்தவன், ஸ்கவுட்டில் இருந்தவன், அமெரிக்காவில் இருக்கிறான். ஒவ்வொரு மாதமும் அந்த பிள்ளைங்க படிப்பு காசு கொடுத்து ஹேண்ட் போன் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு பிஎஸ்சி என்ஜினியரை உருவாக்கியிருக்கு. முடியாதுன்னு இல்லை. நிறைய பணிகள் செய்கிறீர்கள். இவ்வளோ காலத்தில் எதிர்கொண்ட பாராட்டுகின்ற என்ன, விமர்சனம் என்றா என்ன? நிறைய பேர் பாராட்டி இருக்கிறேன், ஒரு சிலர் விமர்சிச்சிருக்கிறேன். சில நல்ல விமர்சனங்களும் பேர். நீங்கள் இதை இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். முற்று முழுதாக எங்களை அசிங்கப்படுத்துகிற போது கவலை வரும். ஆனால் இப்போ என்ன பொறுத்தவரை சுவாமி பெரிய மகான்களின் சரித்திரம் எல்லாத்த விஷயங்களும் படிச்சிருக்கிறேன். திட்டுவார்கள், ஏசுவார்கள். நீ அதை பெரிய பொருட்படுதான் உண்ட வேலையச்சு. இப்போ அதால் எனக்கு யாரும் என்ன எழுதிட்டு போகலாம். மற்றது எங்களுக்கு எனக்கு என்ன பொறுத்தவரையில் 50 வயதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எனக்கு கலாநிதி பட்டம் தந்தது. நான் நெக்கியில் ஒரு சரித்திரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிக வயது உறைஞ்சாலும் எனக்கு தந்தபோது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அத்தனை துறை பேராசிரியர்களும் செனட்டில் பேரவையில் எல்லாரும் ஏகம் என்னதான் ஒரு தினமே திருக்கையில். அப்போ இப்போ இவர் என்ன இப்போ கலாநிதி என்று போடுறார் என்று கேட்டார். யார் தந்தது? ரோலில் நிற்கிறாளே தந்தது. என்னை பற்றி ஒரு கட்டுரை படிக்கப்பட்டு என்னை பற்றி ஒரு செனட்டில் கவுன்சிலில் ஆராய்ஞ்சு தந்துருக்குறாங்க. தந்தால் அதை நான் போடாலும் ஆக்கள் போடுங்க. கல்யாணி தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவுக்கு கொடுத்தேனே எனக்கு தந்து நான் போடணும். இது எனக்கு ஒரு பெரிய இதை வச்சு நான் இதை உழைக்க போகிறேன்னா இதை வச்சு நான் இதை சிவிக்க போகிறேன். இது மாதிரி எத்தனையோ விருதுகள். இந்தியாவில் எனக்கு தஞ்சை பல்கலைக்கழகம் இணைந்த ஒரு விருது தந்தது. இந்தியாவிலே தருமபுரி ஆதீனம் ஒரு உச்ச விருதை போன மே மாதம் தந்தது. நான் ஒன்றும் பாவிக்கிறதே இல்லை. செஞ்ச செல்வர்ன்றது காரைக்கால் சிவன் கோயிலில் அந்த காலத்தில் 92ஆம் ஆண்டு தந்த பட்டம். அது தந்தாங்க. அந்த பட்டத்தோடு நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 60 பட்டம் இருக்கிறாங்க. ஒன்றும் பட்டோல போடுறதில்லை. அதுகளே தேவையில்லை. எனக்கு திரும்புறேன்னு சொன்னாலே காணும். இவ்வளோ காலம் இந்த மண்ணில் மேடையில் எல்லா இடமும் நின்று பிடிக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் பேச்சுக்கு ஆயத்தப்படுத்தி தான் போய் பேசுகிறேன். சும்மா பேசுகிறேன். படித்து கொண்டான் இருக்கிறேன். கற்றது கைமண்ணல ஒன்று நல்லா உணர்றேன். அப்போ எனக்கு கடவுள் தந்த நாவன்மையும் கடவுள் தந்த ஆத்ம பலமும் தான் இவ்வளோத்தையும் செய்ய வைக்குது. ஒரு காசும் என்னுடையதில்லை. நான் இவ்வளோ நாளும் செய்ய எனக்கு சொற்பொழிவு தந்தாலும் அது என் காசு. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்.
நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாத விமர்சனம் செய்வார்கள், தெரிந்து கொண்டதுக்கு பிறகு அது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது முக்கியமான விஷயம். நேரம் ஒதுக்கி இவ்வளோ வேலைப்பழுக்கள் இந்த விஷயங்களை பேசுவதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐபிசியூடாக என்னை எங்களுடைய அறக்கட்டளை சேவைகளை நீங்கள் பல தடவை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஐபிசி நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனநிறைந்த நன்றிகளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் சார்பிலும் சிவபூமி அறக்கட்டளையின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலாநிதி செஞ்சோட் செல்வர் ஆர். திருமுருகன் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறார். தேவைப்படக்கூடிய விடயங்களுக்கான பதில்களை தேடி இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவில் விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்று ஹலோ கணநாதன் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.